கீழ இருந்து பூமியில இருந்து வானத்துக்கு ஒரு மழை பெய்யற மாதிரியான ஒரு சம்பவம். சுப்மன் கில் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் இல்லாம T20ல அவர் நம்பர்ஸ் பார்த்தா அவ்வளவு போரா இருக்கு. T20 இன்டர்நேஷனல்ல இன்னும் 900 ரன்ஸ் அவர் தொடல. கிட்டத்தட்ட 40 மேட்ச் ஆட போறாரு. இதுக்கப்புறம் அவரால் T20 வேர்ல்டு கப்புக்குள்ள அவரால் போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாமா சார்? ரிஷப் பண்ட கொண்டு வராம இருந்தா சரி. இன்னும் முக்கியம் என்னன்னா, அதை தாண்டி உங்களுக்கு வேற பிளேயர் இல்லைன்னா கூட பரவாயில்லன்றேன். அதை தாண்டி அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு இப்போ ஆடுற சஞ்சு சாம்சன் இதா இருக்கட்டும், பிரியான்ஷ் ஆர்யா இருக்கட்டும், ருத்ராஜ் இஷான் கிஷன் இருக்காரு. கன்சிடரிங் இந்த மேட்ச்ல ஒருவேளை சஞ்சு சாம்சன் ஃபிளாப் ஆயிட்டாருன்னா வாட் இஸ் ஹிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா, என்னதான் பண்ணாலும் வானத்துல இருந்து தான் மழை கீழே விழும், கீழே இருந்து வானத்துக்கு மழை போகாது அப்படின்ற மாதிரி. அது மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. கீழே இருந்து பூமியில இருந்து வானத்துக்கு ஒரு மழை பெய்யற மாதிரியான ஒரு சம்பவம். சுப்மன் கில் நீக்கப்பட்டிருக்கிறார் இது T20 டீம்ல இருந்து. எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே என்னவா இருந்தது உங்களுக்கு? நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லணும்னு. அதாவது ஓ மை காட் மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி. ஓ மை காட் இப்போ இல்ல நம்ம ஆனா எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஈவன் கில்ல சப்போர்ட் பண்ணவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்தாச்சு, இதை வந்து இது பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் என்னன்னா அந்த மூவுக்கு அப்புறம் சஞ்சுவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பிளஸ் அதே ஓப்பனிங்ல வந்திருக்குன்னு நினைக்கும் போது, அதுவும் கௌதம் கம்பீருடைய கோச்சிங் கீழ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான மூவ் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். முதல் 4 மேட்ச் வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நான் ஒரு 5வது மேட்ச்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா சும்மா எடுத்திருக்காங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு இந்த மேட்ச்ல இடம் இல்லை, அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஹர்ஷித் ராணா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் தான் இந்த சீசன்ல. ஐ மீன் இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரையும் டீம்ல இல்லை, கில்லும் டீம்ல இல்லை. இந்த ரெண்டுக்கும் என்ன காமன் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியல. அப்படின் போது எதனால இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்றதும் இருக்கு. சரி கடைசி மேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பண்ற சேஞ்ச்ல ஒன்னா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் வருது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து ஸ்கையும் அஜித் அகர்கரும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்களாம். வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லயே இவனுங்க சொதப்பி இவனுங்களை ஏன்டா டீம்ல எடுக்கிறீங்கன்னு திரும்பி வரும் பஞ்சாயத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டீம்ல இன்னைக்கு இல்லாம நாளைக்கு ஸ்குவாட்ல மட்டும் டைரக்டா வச்சிருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இருக்கலாம் யாருக்கு. ஏன்னா நமக்கு அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்காங்கன்றது நமக்கு யாருக்குமே தெரியல. எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, அது நெவர் லெட் பீப்புள் கெஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நிலையிலேயே நம்மள வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி நம்ம கிரிக்கெட் சேனல் கிரிக்கெட் தான் பேசணும். பட் ஆனா கிரிக்கெட்டை தாண்டி இந்த மாதிரியான மிஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான டிடெக்டிவ்ஸா பேச வேண்டியதா இருக்கு. அண்ட் இன்னொன்னு நான் அதை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை எப்படி கில்ல எடுப்பாங்க. ஏன்னா வைஸ் கேப்டன் அப்படின்ற ஒன்று நம்ம தொடர்ந்து நம்மளும் தொடர்ந்து இப்போ ஏன்னா நான் கில்ல வந்து நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா நான் நிறைய இடத்துல என்னன்னா கில் வந்து ரொம்ப ஓவர் ஹேட்டட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த T20 ஸ்குவாட்ல பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வேலிடான ரீசன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அவர் T20 50 போட்டு. அதுவும் இல்லாம T20ல அவர் நம்பர்ஸ் பார்த்தா அவ்வளவு போரா இருக்கு. T20 இன்டர்நேஷனல்ல இன்னும் 900 ரன்ஸ் அவர் தொடல. கிட்டத்தட்ட 40 மேட்ச் ஆட போறாரு. 40 மேட்ச் ஆடி 900 ரன்ஸ் கூட உங்களால தொட முடியல. அதுவும் கன்சிடரிங் யுவர் ஒன் ஓப்பனிங் பேட்டர் அப்படின்னும் போது எவ்வளவு ஒரு புவரான ஒரு நம்பர் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம டொமஸ்டிக்கா அவர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு T20 பார்த்தவர். ஏன்னா IPL பார்த்தா அந்த ஸ்கோரை ஒரு சீசன் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு இங்க இத்தனை மேட்சஸ்ல அவர் அடிக்க முடியல அப்படின்றது நமக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இன்னும் முக்கியம் என்னன்னா, அதை தாண்டி உங்களுக்கு வேற பிளேயர் இல்லைன்னா கூட பரவாயில்லன்றேன். அதை தாண்டி அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு இப்போ ஆடுற சஞ்சு சாம்சன் இதா இருக்கட்டும், பிரியான்ஷ் ஆர்யா இருக்கட்டும், ருத்ராஜ் இஷான் கிஷன் இருக்காரு. நேத்து கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு அவர் தலைமையில. லீடர்ஷிப் தானே வேணும், லீடர்ஷிப் இருக்கு. ஜார்க்கண்டே ஸ்மார்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்களா? விக்கெட் கீப்பிங் வேணும்னா விக்கெட் கீப்பர் இருக்குது, அக்ரெசிவ் பேட்டிங் வேணும்னா அக்ரெசிவ் பேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் வச்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு மினி SRH மாதிரி நேத்து செயல்பட்டு இருக்காங்க. 264 ரன் அப்படி ஆடி இருக்காரு. அப்படின்னும் போது இத்தனை பிளேயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிளேயர்ஸா இல்ல அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது. அண்ட் சுப்மன் கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதா இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமும் சுப்மன் கில்ல எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாபட்டாஜ் மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஒரு அது வந்து என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து நம்மளே அதை சாபட்டாஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செயலா தான் நான் பார்ப்பேன் இந்த சுப்மன் கில் இதுக்கு அப்புறமா டீம்ல எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இதை டிஃபெண்ட் பண்ணல. எனக்கு என்னன்னா சுப்மன் கில்ல ஓகே நீங்க டெஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க, நம்பர் 4 சான்ஸ் அவர் கொடுக்குறீங்க, எஸ் அவர் வந்து கேப்டன்,
அடுத்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வாங்கி திரும்பி ஓடிஐக்கு அவர் கேப்டன்சி கொடுக்குறீங்க, ஓப்பனிங் இங்கே வராரு, எல்லாமே ஓகே. எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நான் திரும்ப நான் அங்கேயே தான் நிற்கிறேன். நீங்கள் அவ்வளோ பேசுனீங்களே, நாங்கள் அவ்வளோ வந்து நாங்கள் சான்சஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோ பேருக்கு நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்குற ஒரு இதாக இருக்கு. ஒரு சின்ன பயாஸ் இருக்கு அதுல அப்படின்ற மாதிரி. அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு நான் அப்படிதான் பாக்குறேன், எனக்கு அப்படிதான் தோணுது. மேபி நான் வந்து அந்த என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்களெல்லாம் சார்ந்து இருந்ததுனால இவங்கள நான் வந்து அப்படி அகெயின்ஸ்டா பாக்குறேன்னா எனக்கு தெரியல. பட் அதே போல அவங்க ஒன்றும் பெருசா பண்ணலையே. சரி பண்ணியிருந்தா நான் ஓகே, சரி நான் வந்து யோசிச்ச வந்து தப்பா இருக்கலாம் அப்படின்னு நான் ஏத்துக்கலாம். பெருசா ஒன்றும் பண்ணவும் இல்லையே. ஐ மீன் லைக் ஆஸ் வி ஸ்பீக் சஞ்சு சாம்சன் வந்து இப்போ 18 balls 29 runsல இருக்கிறாரு. இப்போதைக்கு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ கன்சிடரிங் இந்த மேட்ச்ல ஒருவேளை சஞ்சு சாம்சன் ஃபிளாப் ஆயிட்டாருன்னா வாட் இஸ் ஹிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ சஞ்சு சாம்சன் ஃபிளாப்பே ஆகிட்டு போட்டோம் இந்த மேட்சை பொறுத்து. இல்ல இந்த மேட்ச்லயே சொல்றேன், அவருக்கு அடுத்து ஃபியூச்சரே இல்லாமல போகட்டும். பட் அவருக்கு அடுத்து நீங்க ரீப்ளேஸ் பண்ற பிளேயரை நீங்க என்ன மாதிரியா பண்ண போறீங்க? யார் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்? அது சுப்மன் கில்லா கொண்டு வந்தீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு அதுதான் நான் கேக்குறேன். ஓகே, சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து எத்தனை 4-5 வருஷமா அத்தனை மேட்ச் ஆடிட்டாரு, அவர் பெருசா பண்ணல அப்படின்னாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பார்க்க லாஸ்ட் 10 எடுத்து வச்சு பார்க்கும்போது அவ்வளோ விளையாடி இருக்காரு. இந்த இடத்துல ஏஜை காட்டி முடிச்சு விட்டாங்க. ஈவன் ஸ்ரேயஸ் ஐயர் அவ்வளோ பண்ணிட்டு வந்தாரு. விஜய் ஹசாரே அப்புறம் ரஞ்சி பார்க்கும்போது 2024 ஐபிஎல்ல ரொம்ப வருஷமா ஒரு கப் அடிக்காத ஒரு டீமை வந்து கப் அடிக்க இது பண்ணாங்க. பட் ஆனா அங்க ஸ்ரேயஸ் ஐயர் பேர் எடுபடவே இல்லை. ஆனா மென்டார் பண்ண கௌதம் கம்பீருக்கு ஹெட் கோச் பதவி இந்தியாவில கிடைச்சிச்சு. ஓகேவா, இது எவ்வளவு பெரிய முரண். சரி ஓகே, நான் இங்க எதுவும் பண்ணல. அடுத்து அப்படியே 2025 வந்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு ரன்னர் அப்பா கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய எம்ஐக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெகசி இருக்கு ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த டீமை ஒரு எலிமினேட்டர் மேட்ச்ல எப்படி டீல் பண்ணாரு? சிங்கிள் மேனா இருந்து அடிச்சு கொடுத்தாரு, கேம் வின் பண்ணி கொடுத்தாரு. பெரிய டார்கெட். அப்ப நீங்க ஸ்கைக்கு வந்து ஒரு கேப்டன்சி கிடைச்சிருச்சு, அவருக்கு எல்லாம் ஓகே. அப்ப அந்த வைஸ் கேப்டன்சி யாருக்கு கிடைச்சிருக்கணும்? ஸ்ரேயாஸ்க்கு கிடைச்சிருக்கணும். பட் அதே ஸ்ரேயாஸை வந்து ஓடிஐல கொண்டு வந்தாங்க, வைஸ் கேப்டன் போட்டாங்க. அவர் நேரமான தெரியல, இன்ஜுரினால போயிட்டாரு. இப்போ அதான் இவங்க அந்த பீரியட்லயுமே ஸ்ரேயாஸை உள்ள எடுக்காததுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்களேன். அந்த 4வது பிளேயர்ல வேற யாருமே கிடைக்கலங்க அப்படின்ற மாதிரி. கிடைக்கலன்னு சொல்லல, திலக்கு இவங்க எல்லாம் தூக்கிட்டு நீங்க யாரை நீங்க அந்த இடத்துல ஃபில் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஸ்ரேயாஸ் இருக்குன்னா இந்த 2 பிளேயர் நாங்க தூக்கணும் அப்படின்ற மாதிரி. திலக்கு நீங்க எப்படி 4வதுல இருந்து எடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஆனா இப்ப திலக் அங்கேயா இருக்காரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. திலக்கு மட்டுமா, யார் எந்த பொசிஷன்ல ஆடுறாங்கன்னு தெரியாம ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பெருசா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரோம், மூவ் ஆன் பண்றோம்ட்டு 214 ரன் இருக்க இடத்துல போய் 1 டவுன் அக்ஷர் பட்டேல் இறக்குனா அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி? அதுதான். ஸோ இப்போ ஆல் செட். இப்போ வாட்ஸ் யுவர் லாஸ்ட் ஒப்பீனியன்? இப்போ நெக்ஸ்ட் இதுதான் இந்த T20 ஐ மீன் லைக் T20 வேர்ல்டு கப்ல சுப்மன் கில்லோட கடைசி கேம் அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஐ மீன் லைக் இதுக்கப்புறம் அவரால் T20 வேர்ல்டு கப்புக்குள்ள அவரால் போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடலாமா? அந்த ப்ரோ ரிஷப் பண்ட கொண்டு வராம இருந்தா சரி ப்ரோ. அது சுப்மன் கில் கண்டிப்பா டீம்ல இருப்பாருன்றீங்க நீங்க? எனக்கு அப்படி தோணுது. அந்த அளவுக்கு இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னா சரி, கௌதம் கம்பீர் சொல்றதெல்லாம் நான் நிஜம் நம்புறேன். ஓகே இது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்டா இருக்குது. எனக்கு நானுமே கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன். சுப்மன் கில் இதுக்கப்புறம் T20 ஸ்குவாட்ல இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தோணுது. அதுவும் இல்லாம டூ லேட்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்றது, இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, சுப்மன் கில்லுக்கு இப்போ வைஸ் கேப்டன் கொடுக்கல, ஆல்ரெடி ஸ்ரீலங்கா சீரீஸ்லயே வந்து அவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. சரி, இப்ப அதை ரிவோக் பண்ணுங்க. இப்பதான் அவர் பெருசா ஒன்னும் வைஸ் கேப்டன் தானே, கேப்டனா அவ்வளவு பெரிய டிசிஷன் கிடையாது, வெறும் வைஸ் கேப்டன் தானே. அப்புறம் என்ன, நல்ல கேப்டனா ஒரு எப்படி சொல்றது, கேப்டன்சில இருந்து இன்னொருத்தர் டெஸ்ட்ல நல்லாவே இது இருக்கும் போது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து உங்களால வாங்க முடியுது அப்படின்னா, நீங்களே கேட்டு இல்ல இது வந்து நல்லா இருக்காது யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு வாங்க முடியுது அப்படின்னா வைஸ் கேப்டன் தானே. இங்க இருக்க ஓடிஐக்கோ டெஸ்ட்டுக்கோ நம்ம கேப்டனை வாங்கணும்லாம் சொல்லலையே, அவரை வந்து அதுல சேர்க்காத. T20ல வைஸ் கேப்டன் பதவி மட்டும் அவ்வளவு சிம்பிள், அவ்வளவு பெரிய மேட்டரும் கிடையாது. அந்த வைஸ் கேப்டன் தூக்கிட்டு அவரையும் தூக்குறது என்ன இருந்துச்சு? அதுக்கு வைஸ் கேப்டன்ல இல்லைன்னா ஒரு டீம்ல இருக்க மாட்டாங்க. சோ பாப்போம். இதுதான் எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். இன்னைக்கு சஞ்சு எப்படி அடிக்கிறாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு ஷூட் போயிட்டு இருக்கும்போது மீன்வேல் அவரோட ஸ்கோர் வந்து 36 of 20 ஆயிருக்கு. அதான் இங்க நம்ம சஞ்சு சாம்சனுக்காகவும் பேசல, அடுத்தடுத்து வர எல்லாருக்காகவும் தான் நம்ம பேசுறோம். ஸ்மார்ட் எத்தனை பேர் பார்த்தாங்க? இப்ப ஜார்க்கண்ட் வந்து ஒரு
என்ன மாதிரியான ஒரு சின்ன ஒரு இது ஸ்டேட். ஆமா ஸ்டேட் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இடத்துல டிராஃபி வாங்குறதே பெருசு. அப்ப எந்த ஃபைனல்ல செஞ்சுரி போட்டிருக்காரு ஒருத்தர், யாரா இஷான் கிஷன். ஃபைனல்ல செஞ்சுரி, அவ்வளவு ஒரு கிளட்ச் மொமெண்ட்ல செஞ்சுரி போட்டு டீம் வின் பண்ண வச்சதுல முக்கியமான ரோல் மும்பை கண்ணி வெளில வராரு. ஆமா, பின்னால ராபின் மின்ஸ் வேற சூப்பர் ஆடி இருக்காரு. சோ இதுதான் நாங்க சொல்ல வரோம். அண்ட் எஸ், உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.